ஹாய். நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்டர் என்ன அப்படின்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். இது கிளாஸ் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். ஓகே, ஒரு சாப்டர் 5th சாப்டர். ஸோ இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் என்னென்ன உள்ள இருக்கு, அதில் எப்படிலாம் சம்ஸ் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இன்இக்வாலிட்டிஸ்னா என்ன, அந்த இன்இக்வாலிட்டிஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, இது மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இன்இக்வாலிட்டிஸ் சிம்பிள். என்னென்ன இன்இக்வாலிட்டிஸ்? ஈக்குவாலிட்டிஸ்னா என்னது? ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் சிம்பிள் என்ன பார்த்துருக்கோம்? ஈக்குவேஷனோட சிம்பிள் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இன்இக்வாலிட்டி என்னவா இருக்கும்? ஈக்குவல் இல்லாததா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட சிம்பிள்ஸை எப்படி நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா crocodile மவுத்னு சின்ன கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகே, இப்போ அதுல என்னன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதுவும் சேரும் இந்த இன்இக்வாலிட்டிஸ் கேட்டகரியில. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லாமே ஆட் அப் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா நியூமரிக்கல் இன்இக்வாலிட்டி, லிட்ரல் இன்இக்வாலிட்டி, டபுள் இன்இக்வாலிட்டி, இப்படிலாம் பிரிக்கலாம். இப்போ அந்த இன்இக்வாலிட்டியில் நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில ரெண்டுமே நம்பரா இருந்துச்சு. அதாவது 5 less than 6, 7 less than 8, 3 is greater than 1. இந்த மாதிரி நம்பர் மட்டும் இருந்துச்சு, ரெண்டு நம்பரை மட்டும் கம்பேர் பண்றோம்னா அது நியூமரிக்கல் இன்இக்வாலிட்டி. லிட்ரல் இன்இக்வாலிட்டினா என்னன்னா ஒரு வேரியபிளையும் ஒரு நம்பரையும் இல்லை இரண்டு வேரியபிள்ஸ் அந்த மாதிரி லெட்டர்ஸும் கலந்து நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அது லிட்ரல் இன்இக்வாலிட்டி. டபுள் இன்இக்வாலிட்டினா என்னன்னா சென்ட்ரா ஒரு நம்பர் இருக்கும், அதை கம்பேர் பண்ணி ரெண்டு பக்கமும் பேசுவோம். 2 is less than x less than 5 அப்படின்னா that is a double inequality. 3 is less than 4, 4 is greater than 5. அந்த மாதிரி 4ஐயே ரெண்டு விதமா கம்பேர் பண்ணி எழுதணும்னா அது டபுள் இன்இக்வாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி கம்பேர் பண்றோம், அந்த கம்பேர் பண்ற முறையை வச்சு 3 டைப்ஸா பிரிக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ரிலேஷன் யூஸ் பண்ணினா அதுக்குள்ள எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம், அதுல நமக்கு அந்த சிம்பிள் என்ன யூஸ் பண்றோம், லெஸ் தென் யூஸ் பண்ணுமா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்றோமா, அந்த மாதிரி யூஸ் பண்ணி 5 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்னன்னா லெஸ் தென் மட்டும், லெஸ் தென் இல்ல கிரேட்டர் தென். இப்போ 5x greater than 7, 3x less than 4, இந்த மாதிரி வெறும் ஸ்ட்ரிக்டா கிரேட்டர்னா கிரேட்டர், லெஸ்னா லெஸ், அந்த மாதிரி ஈக்குவல் சிம்பிள் வராம வந்ததுன்னா அது ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி. ஸ்லாக் இன்இக்வாலிட்டி அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரலாம். அப்படி இருந்தா அது ஸ்லாக் இன்இக்வாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் 5x less than or equal to 7, 3x greater than or equal to 4. இந்த மாதிரி less than or equal to, greater than or equal to வச்சு நம்ம ஒரு இன்இக்வாலிட்டி ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா அதை ஸ்லாக் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லீனியர் இன்இக்வாலிட்டி இன் ஒன் வேரியபிள். இப்போ நம்ம மேலே கொடுத்துருக்கிறதெல்லாம் லீனியர் தான். ஏன் அப்படின்னா எக்ஸோட பவர், அதாவது வேரியபிளோட பவர் 1 இருக்குது. ஸோ தட் இஸ் லீனியர். ஒன் வேரியபிள்னா எக்ஸை வச்சு மட்டும்தான் அந்த இன்இக்வாலிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுல இது லீனியர் இன்இக்வாலிட்டி இன் ஒன் வேரியபிள். இன்னொன்று கொடுக்கணும்னா லெஸ் தென் 5. இது ஒரு லீனியர் இன்இக்வாலிட்டி பிகாஸ் எக்ஸோட பவர் 1 இருக்குது, அதே மாதிரி ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. வேற எப்படி கொடுக்கலாம்? 2x plus 5 is less than 9, இப்படிலாம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் லீனியர் இன்இக்வாலிட்டி இன் ஒன் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் லீனியர் இன்இக்வாலிட்டி இன் டூ வேரியபிள்ஸ். ஸோ லீனியர்னால வேரியபிள்ஸோட பவர் 1 இருக்கணும். ஸோ டூ வேரியபிள்ஸ்னா ரெண்டு வேரியபிள் இருக்கணும். 2x plus 2y less than 9, 5x plus 5y
greater than 9. இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் 2x plus 3y greater than or equal to 5. இந்த மாதிரிலாம் வந்துட்டு டூ வேரியபிள்ஸ் வச்சு ரெண்டு வேரியபிளோட பவரும் 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இன்இக்வாலிட்டி சிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இன்இக்வாலிட்டிக்கு பேர் லீனியர் இன்இக்வாலிட்டி இன் டூ வேரியபிள்ஸ். இப்போ குவாட்ரட்டிக் இன்இக்வாலிட்டினா என்ன? இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அது இன்இக்வாலிட்டியா மாத்தணும்னா என்ன பண்ணா? இதே லெஸ் தென் போட்டு எழுதலாம், கிரேட்டர் தென் போட்டு எழுதலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டு எழுதலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டு எழுதலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு குவாட்ரட்டிக் இன்இக்வாலிட்டிஸ். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c லெஸ் தென் 0வா இருக்கு, greater than 0வா இருக்கு, less than or equal to 0வா இருக்கு, greater than or equal to 0வா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல அந்த இன்இக்வேஷன் அதாவது இன்இக்வாலிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருந்தது அப்படின்னா அது எல்லாமே குவாட்ரட்டிக் இன்இக்வாலிட்டி. இப்போ நம்ம வந்து சம்ஸ் எல்லாம் அடுத்து நம்ம பார்க்க போறோமா? அந்த சம்ஸுக்கெல்லாம் வந்து பேஸா நமக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் பார்ப்போம். ரூல் 1, ஈக்குவல் நம்பர்ஸ் மே பி ஆடட் டு போத் சைட்ஸ் of an equation இல்ல of an inequation, that is inequality. இப்போ 5 less than 6 எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுல வந்து நான் வந்து 2 ஆட் பண்றேன். அப்படின்னா என்ன கிடைக்கும்? 7 8 கிடைக்கும். இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுதா? சேஞ்ச் ஆகாது. 7 is less than 8 தான். அதே மாதிரி 5 less than 6 இருக்கட்டும். 2 மைனஸ் பண்ணு ரெண்டு பக்கமும். பண்ணுனா 5 minus 2 3, 6 minus 2 4, 3 is less than 4. இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகல. அதுதான் வந்து சொல்லியிருக்கோம், ஈக்குவல் நம்பர்ஸ் மே பி ஆடட் போத் சைட்ஸ் ஆஃப் அன் இன்இக்வேஷன். ஸோ ஒரு இன்இக்வாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணலாம் இல்லை சப்ட்ராக்ட் பண்ணலாம், அந்த இன்இக்வேஷன் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூல். ரூல் 2, both of the sides of the equation can be multiplied by the same non-zero positive number. அதாவது இப்போ 5 less than 6 அதே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 5 times 2 அப்படின்னு வச்சுக்கலாம், 6 times 2ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 10ன்னு வருமா? 6 times 2க்கு 12ன்னு வருமா? 10 is less than 12 தானா? ஸோ இன்இக்வேஷன் சேஞ்ச் ஆகலையா? சேஞ்ச் ஆகலாம். தென் அதே மாதிரி இங்கே வந்து 12ன்னு வச்சுக்கோ, 20ன்னு வச்சுக்கோ. இது நமக்கு லெஸ் தென் தெரியும். இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 6 வரும், இங்கே 10 வரும். 6 is less than 10னா இன்இக்வேஷன் சேஞ்ச் ஆகலையா? அதுதான் சொல்கிறாங்க, ஒரு பாசிட்டிவ் நம்பரை வந்து நான்-ஜீரோ பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளையோ டிவைடோ ஒரு இன்இக்வேஷன் ரெண்டு சைடும் பண்ணுனா இன்இக்வேஷன் சேஞ்ச் ஆகாது. அடுத்த பாயிண்ட் வந்துட்டு ரெண்டுமே வந்து அதாவது ஒரு இன்இக்வாலிட்டியை வந்துட்டு மல்டிப்ளை ஆர் டிவைடட் பை a நெகட்டிவ் நம்பரால பண்ணணும் அப்படின்னா அந்த சைன் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 less than 6 அந்த கான்செப்டை எடுத்துப்போம், இங்கே ஒர்க் அவுட் பண்ணுவோம். 5 less than 6ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -10 -12 நமக்கு வந்து நெகட்டிவ் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு குவான்டிட்டி கூட கூட வந்துட்டு நம்ம சின்னதுன்னு சொல்லுவோமா? இப்போ -12 வந்து இப்போ நம்பர் லைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் லைன் எடுத்துக்கிறோம். நம்பர் இங்கே -12 இருக்கும், இங்கே -10 இருக்குமா? அப்படின்னா -12ங்கிறது லெஸ் தென் -10 இருக்குமா? அப்படின்னா சிம்பிள் எப்படி மாறும்? இப்படி மாறுமா? ஸோ இங்கே லெஸ் தென்னா இருக்க சிம்பிள் இங்கே கிரேட்டர் தென்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகும். அதை தான் இங்கே சொல்லலாம், சைன் ஆஃப் இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ்ட். அது லெஸ் தென்னா கிரேட்டர் தென் ஆகும். அதே மாதிரி இங்கே 12 வந்து டிவைடட் பை -2ன்னு போகிறேன், 20 டிவைட் -2. ஸோ இங்கே -6ன்னு வரும், இங்கே -10ன்னு வரும். ஸோ -6ங்கிறது இந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன -10ங்கிறது என்னவா இருக்கும்? லெஸ் தென் -6ஆக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இங்கே 6 லெஸ் தென் அந்த இந்த லெஸ் தென் சிம்பிள் இருக்கிற இடத்துல இங்கே வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் மாறுது. அதுதான் மூணாவது ரூல்ஸ்.
எப்பயுமே ஒரு நெகட்டிவ் நம்பரால் வந்துட்டு ஒரு இன்இக்வாலிட்டியை மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணுனா அந்த அட் த சேம் டைம் வந்து அந்த இன்இக்வாலிட்டி சைனையும் மாற்றணும். லெஸ் தென் இருந்தால் கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருந்தால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் இருந்தால் லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருந்தால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படி சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் பேசிக்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸசைஸ், ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லையும் மிஸ்லனியஸ் ப்ராப்ளம்ஸ்லையும் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே ஓகே, பாய். தேங்க்யூ.